ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம் அப்படின்னு சொல்லி என்னை தினந்தோறும் பணியக்கூடிய என் பக்தர்களை எப்போதும் என் அருள் சூழ்ந்திருந்து காக்கும். அதனால தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கு. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போகிற. எப்போவுமே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறல்ல, முருகா எப்போ என் பிரச்சனை தீரும்னு சொல்லி. அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ தினமும் கவலைப்படுற அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து விலக போகுது. எப்படி தெரியுமா? நீ அந்த பிரச்சனை உன்னை விட்டு போயிடும்னு சொல்லி நம்பணும். அதோட உன்னை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதையும் நம்பணும். நீ அந்த பிரச்சனையை நீ மறந்த அந்த கணம் தொட்டு உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க தொடங்கும். நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேன். என்ன நீ எந்த அளவுக்கு நம்புறையோ அதே போல் உன்னையும் நம்பு. அந்த நாள் தொடங்கி உன்னுடைய பிரச்சனைகள் குறைய தொடங்கும். எதிர்காலத்தை நினச்சி பயப்படாத. என்னுடைய எதிர்காலம் என் முருகன் அருளோட பலமாக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட உன் மனசுக்குள்ள சொல்லிக்கோ. என்ன நடந்தாலும் அது என் நல்லதுக்கு தான் நடக்குது. இது என் முருகன் பார்வையில் தான் நடக்குது. இது என் முருகன் எனக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடம். நல்லது நடந்தால் சந்தோஷம். ஒருவேளை நான் நினைக்கிறதுக்கு மாறாக நடந்தாலும் இதிலிருந்து எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை என் முருகர் கற்றுக் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி என் மேலே நம்பிக்கை வெய்யி. நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு பாரு. நீ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீ கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் நீ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கான பரிசு உன் கை மேலே பலனா வந்து உன்னை காப்பாற்றும். உன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் என் மேலே வைக்கிற நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாகாது. பிரச்சனை என்ன பிரச்சனை? என் முருகன் அருளுக்கு முன்னால் இதெல்லாம் சர்வசாதாரணம்னு சொல்லி நீ மனசார நம்பு. உன்னுடைய அனைத்து விஷயங்கள்லையும் இந்த முருகன் அருள் எப்போதும் சூழ்ந்திருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நீ கோஷம் போடுவ தெரியுமா? அதை கேட்டு நான் ரொம்பவே மனம் மகிழ்ந்து போயிருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கிறதே இருக்காது. என் அருளோட உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை நீ கண்ணார கண்டு சந்தோஷப்பட போகிற. எனக்கு நீ நன்றி கூற தயாராக இரு. உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நல்லதாக மாறும். என் அருள் ஆசீர்வாதத்தோடு நீ எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வாய். ஓம் சரவணபவாங்கிற மந்திரத்தை மட்டும் தினந்தோறும் 21 முறையாவது சொல்லு. நல்லது நிச்சயமாக நடக்கும்.